பாருங்கள் சுபரஞ்சனி. தமிழ் மொழி பிறந்த மொழி, இளமைக்கும் ஏடில்லாத புகழ் உடைய மொழி என்றவாறு நாட்டும் பெருமை உடைய மொழியான எனது அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் ஆண்டவர் சான்றோர் அனைவருக்கும் என் சிறந்தான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முப்பால், புத்திரவேதம், பொய்யாமொழி, பாலினை வாழ்த்து, உலக பொதுமறை, தமிழ்மறை, தெய்வநூல் மற்றும் திருவள்ளுவம் போன்ற ஒரு நூல்களை பற்றித்தான் பேச போகிறேன். அது எந்த நூலை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்களா? யாருக்கும் தெரியவில்லையா? சரி, நானே சொல்லிவிடுகிறேன். திருக்குறளை பற்றித்தான் பேச போகிறேன். தமிழ் நூல்களிலேயே சிறப்பிடம் பெற்ற நூல் திருக்குறள். இது அடிப்படையில் ஒரு வாழ்வியல் நூல். மனிதர்களின் வாழ்வில் முக்கிய அங்கங்களாகிய அறம், பொருள், இன்பம் மற்றும் வீழ்பேறு ஆகியவற்றை பற்றி விளக்கும் நூல். திருக்குறள் மனிதர்களின் அகவாழ்விலும் புறவாழ்விலும் இன்பமுடனும் இசைவுடனும் நலமுடனும் வாழ தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகிறது. இந்நூலை இயற்றியவர் திருவள்ளுவர். இவரை நாயனார், தேவர், தெய்வ புலவர், பெருநாவலர், பொய்யா மொழிப்புலவர் போன்ற சிறப்பு பெயர்களால் அழைப்பர். திருவள்ளுவர் அனைத்து மக்களாலும் அழைத்து போற்றப்படுபவராகவும் தமிழர்களின் பண்பாட்டு செறிவின் அடையாளமாகவும் திகழ்கிறார். இந்நூல் அறம், பொருள், இன்பம் போன்ற பாடல்களும் கொண்டமையால் முப்பால் என பெயர் பெற்று முப்பால் இவை ஒவ்வொன்றும் இயல் என்னும் பகுதிகளாக மேலும் பகுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இயலும் சில குறிப்பிட்ட அதிகாரங்களை கொண்டதாக விளங்குகிறது. ஒவ்வொரு அதிகாரமும் 10 பாடல்களை தன்னுள் அடக்கியது. திருக்குறள் உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல்களில் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. இதுவரை ஐநூறு அங்கீகரித்துள்ள 193 உலக மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பாயிரம் என்னும் பகுதியுடன் முதலில் அறத்துப்பால் வருகிறது. அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரங்கள் உள்ளன. பாயிரத்தில் 4 அதிகாரமும், இல்லறவியலில் 20 அதிகாரமும், துறவரவியலில் 13 அதிகாரமும், கடைசியாக ஊழியலில் 1 அதிகாரத்துடன் முதல் பாலாகிய அறத்துப்பால் பகுதி முடிவெறுகிறது. அடுத்து வரும் பொருட்பாலில் மொத்தம் 70 அதிகாரங்கள் உள்ளன. பொருட்பாலில் அரசியல், அங்கவியல், கொள்வியல் ஆகிய இயல்கள் உள்ளன. அரசியலில் 25 அதிகாரமும், அங்கவியலில் 32 அதிகாரமும், கொள்வியலில் 13 அதிகாரமும் உள்ளன. கடைசி பாலாகிய இன்பத்துப்பாலில் அல்லது காமத்துப்பாலில் மொத்தம் 25 அதிகாரங்கள் உள்ளன. காமத்துப்பாலில் களவியல், கற்பியல் என 2 இயல்கள் உள்ளன. களவிகளில் 7 அதிகாரமும், கற்பிகளில் 12 அதிகாரங்களும் உள்ளன. திருக்குறளில் 42,194 எழுத்துக்கள் உள்ளன. தமிழில் உள்ள 247 எழுத்துக்களில் 37 எழுத்துக்கள் திருக்குறளில் இடம்பெறவில்லை. தமிழ், கடவுள் ஆகிய 2 சொற்களும் திருக்குறளில் இடம்பெறவில்லை. திருக்குறளில் அவு என்ற உயிரெழுத்து மட்டும் எங்குமே பயன்படுத்தவில்லை. திருக்குறள் பல சிறப்புகளை கொண்டது. ஈரடிகளில் வரும் திருக்குறளில் 7 சீர்கள் மட்டும் தான் இருக்கும். ஆனால் அவற்றில் அனைத்து மக்களுக்கும் தேவையான வாழ்வியல் தத்துவங்கள் புதைந்து கிடக்கின்றன. திருக்குறளில் உள்ள சிறப்புகளில் தனித்துவமானது ஈரடிகளில் வரும் 7 வார்த்தைகளில் தலா 2 வார்த்தைகள் திரும்ப திரும்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள்களில் இடம்பெறுவதாகும். மொத்தம் 5 பொருள்களில் இவ்வாறு வருகின்றன. அந்த பொருள்கள் எவை என்றால், வான்சிறப்பு என்ற அதிகாரத்தில் வரும் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. வாழை என்ற அதிகாரத்தில் வரும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றில் நரம்பிட செய்யாமை செய்யாமை நன்று. வெகுளாமை என்ற அதிகாரத்தில் வரும் இறந்தார் இறந்தார் துறந்தார் துறந்தார் துணை. இழுக்கு என்ற அதிகாரத்தில் வரும் இரும்பைக்கு இரும்பை படுப்பர் இரும்பைக்கு இடும்பையே படாதவர். மற்றும் நல்கோமை என்ற அதிகாரத்தில் வரும் இன்மையின் இன்னானது யாதவின் இன்மையின் இன்மையே இன்னானது ஆகிய குரல்களாகும். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் முதல் எழுத்தாகிய ஆறில் தொடங்குமாறு அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தனது முதல் திருக்குறளை எழுதினார் திருவள்ளுவர். தமிழ் எழுத்து கடைசி எழுத்தாக என்ற எழுத்தில் முடியுமாறு
கூடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி விளங்க பெறின் என்று தனது கடைசி திருக்குறளை எழுதினார் திருவள்ளுவர். இவ்வாறு திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் சொல்லிக் கொண்டே போகலாம். நான் பேசியதை கேட்டுக் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது உளவான நன்றியை தெரிவித்துக் கொள்ளி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுபரஞ்சினி, ரொம்ப அருமையா பேசுனீங்க. ஒரு திருக்குறள்ல பத்தி, அதுல இருக்க அதிகாரங்கள் என்ன, அது எத்தனை பால்கள்ல இடம்பெற்றிருக்கு, ஒவ்வொரு பால்லையும் என்னென்ன சிறப்பு செய்திருக்கார், இதுல இடம்பெற்ற சொற்கள் எத்தனை, என்ன சொற்கள் இடம்பெறவில்லை, எத்தனை எழுத்துக்கள் அதுல இடம்பெறலன்னு ஆரம்பிச்சு திருக்குறளோட மொத்த சிறப்புகளையும், உலகிலேயே அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்டது திருக்குறள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் கவனிச்சு நிதானமா அழகா உலக அளவுல போற்றப்படுகிற பொய்யாமொழி புலவரை பற்றியும் அவர் எழுதிய திருக்குறளை பற்றியும் மிகவும் அழகாகவும் இனிமையாகவும் அழுத்தமாகவும் குழந்தைகளுக்கு புரியும் வகையில் எடுத்து சொன்னீர்கள். இவ்வளவு சிறு வயதிலேயே திருக்குறளை பற்றி இவ்வளவு விடயங்கள் அறிந்து வைத்திருப்பது என்பது பெரும் மகிழ்ச்சிக்குரிய விடயம். அதற்காக உங்களையும், உங்களுக்கு இந்த வகையில் உங்களை வழிநடத்தும் உங்களின் பெற்றோர்களையும் அன்பின் சங்கமம் சிறுஉலகம் மற்றும் தமிழாளி காட்சி கனடா அமைப்புகள் இணைந்து வாழ்த்துகின்றன. வாழ்க வளத்துடன் செல்லம். நன்றி ஆச்சி. மகிழ்ச்சி கண்ணம்மா.